கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மீகா 7:8. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. இருளில் இருந்த நம்மை வெளிச்சத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். நாம் வெளிச்சத்திலே நடக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தின் இருளிலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்திலே அவர் நம்மை நடத்துவார். ஏசாயா 60:20 வாசிக்கிறோம். கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போம் என்று. கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்க நாட்களும் முடிந்து போகும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடத்தில் பகை இருக்கும்போது நாம் இருளிலே நடக்கிறோம். நாம் ஒருவரோடொருவர் ஐக்கியமாய் இருக்கும்போது, ஒருவரை ஒருவர் நேசிக்கும்போது நாம் வெளிச்சத்திலே நடக்கிறோம். நாம் வெளிச்சத்திலே நடக்கும்போது நாம் இடறி போவதில்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றியிருக்கிறார். நாம் இருளில் உட்காரும்போது கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று. கர்த்தருடைய வேதமே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் நடக்கும்போது நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுகிறார். மத்தேயு 5 வாசிக்கிறோம், உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று. நம்மை உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். நம்முடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் நடந்து வருவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் அவர் வெளிச்சமாக மாற்றியிருக்கிறார். பாவத்தின் இருளை அகற்றி நம்மை தேவன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், பரிசுத்தத்தின் பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். ஆகவே நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. கர்த்தரே நம்மை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து அவருடைய சத்தியத்திலே நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக மாற்றுவார். கர்த்தரே நமக்கு